So Laplace transform on OD and PD. ஸோ ஓடியிலே ஃபஸ்ட்டு முடிக்க போகிறோம். பிடியில் மறுபடியும் பார்ப்போம். இப்போ ஓடியில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ஃபார்மா தெரியணும். இந்த ஓடியிலே 2 கேசஸ் இருக்குது. நார்மல் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. அது ஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். அப்போ இப்போ ஓகே சார். ஈக்குவேஷனும் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் 2 கேஸ் இருக்குது. அந்த 2 கேஸ் பற்றி நம்ம இதை பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. சரிம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா இட்ஸ் நார்மல் ஃபார்முலா என்னன்னா, நார்மல் ஃபார்முலா இப்போ இது என்ன வருதுன்னா, எல் ஆஃப் ஸ்மால் எஃப் ஆஃப் டி, ஸ்மால் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். தட் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் டி. எல் ஆஃப் எஃப் டேஸ் ஆஃப் டி ஆல்ரெடி நம்ம இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தோம்ல, அதே ஃபார்முலா கான்செப்ட் தான். இங்கே என்ன கிடைக்குன்னா, எஸ் இன்ட்டு இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. எஸ் இன்ட்டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஸ்மால் எஃப் ஆஃப் ஜீரோ. இந்த ஸ்மால் எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ வந்து கிவன் தட் ப்ராப்ளத்திலே கொடுத்துருப்பாங்க. சரியாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அப்போ இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ்ங்கிறது என்னது? எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி, எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. சரியாம்மா? இந்த ரெண்டுல எது வேணாலும் வருது. சரியாம்மா? ஓகே. ரெண்டாவது ஃபார்முலா செகண்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட். மொத்தம் செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்குது, தேர்ட் டெரிவேட்டிவ் இல்லை. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவோட ஃபார்முலா என்னன்னா, தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் எஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஜீரோ மைனஸ் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ கொடுத்துருப்பாங்க. எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் ஆஃப் ஜீரோவோட வேல்யூ அண்ட் எஃப் டேஸ் ஆஃப் ஜீரோட வேல்யூ ரெண்டுமே கிவன் தான். இது எப்படின்னா இந்த 3 வேல்யூமே எது கொடுக்குறானோ, எந்த ஆர்டரில் கொடுக்குறானோ அந்த ஆர்டரில் வந்து இது வந்து நம்ம ப்ராப்ளத்திலே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய பேசிக் ஃபார்முலா. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ ஒரு சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக் ஃபார்முலா இதுதான் நம்மளோட பேசுகிறோம். சரியா? ஓகே சார்.